இப்போ பார்த்துட்டு இருக்குது SMV டெக் தமிழா. நான் உங்கள் விஜயகுமார் மற்றும் பிறந்தவர். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி உடஞ்ச லேப்டாப்பை ரீப்ரொடக்ட் பண்ணுறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா எல்லாமே உடஞ்சிருச்சு. உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாமே உடஞ்சிருச்சு. டிஸ்பிளே, கீபோர்ட், மவுஸ் எல்லாமே ரிப்பேர் ஆகிடுச்சு. மதர் போர்டு மட்டும் தான் இருக்குது. அந்த மதர் போர்டு வச்சுட்டு நம்ம எப்படி இப்போ CPU ரெடி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்க்கை கழட்டிடுங்க. பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிட்டு நம்மளுக்கு தேவையான மதர் போர்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா மதர் போர்டை தனியாக கழட்டி வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா ரேம், இது பக்கத்தில் இருக்குது கூலிங் ஃபேன். கூலிங் ஃபேன்னா லேப்டாப்போட ஹீட்டை கம்மி பண்ணும். இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். அது கீழே இருக்குது ரைட் லெஃப்ட் மவுஸ் பட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் உடஞ்சிருச்சு. அதனால் 2 ஒயரை சால்ட்ரிங் வச்சு அதை அவுட்புட்டு வெளியே கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மதர் போர்டு எடுத்து CPU பாக்ஸை செட் பண்ண போகிறோம். அந்த CPU பாக்ஸை நீங்கள் வெளியே கொடுத்தோ இல்லை நீங்களே கூட பண்ணலாம். உங்கள் லேப்டாப் மதர் போர்டு எடுத்த மாதிரி CPU பாக்ஸை செட் பண்ணிக்கங்க. அதேமாரி இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் வர மாதிரி செட் பண்ணிக்கங்க. CPU பாக்ஸில் மார்க் பண்ண இடத்துல பேட்டரியும் ஹார்ட் டிஸ்க்கும் வைக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. USB எக்ஸைட் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேட்டரி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் ஒயர் வந்து வெளியே வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டு டோலோட் கூலிங் ஃபேனை செட் பண்ணிக்கும். ஏன்னா லேப்டாப் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக எக்ஸ்டர்னலாக ஃபிட் பண்ணியிருக்கோம். CPU பாக்ஸில் ஸ்பீக்கர் செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா CPU வித் ஹோம் தியேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க ஒர்க் பண்ண வைக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும்.